உங்க வெப்சைட்ல இந்த ஒரு இஷ்யூ நீங்க கண்டிப்பா ஒன் டைம் ஆவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னா, உங்களுடைய ஒன் ஆஃப் த கீவேர்ட் 5th ஆர் 6th பொசிஷன்ல கூகுள்ல ரேங்க் ஆயிட்டு இருக்கும். நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பொசிஷன் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்டிமைஸ் பண்ணதும் அது 5th ஆர் 6th பொசிஷன்ல இருந்து செகண்ட் பேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது எதனால, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் HO ரிலேட்டடான ஒரு வீடியோ டெய்லி வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் 5th ஆர் 6th பொசிஷன்ல ரேங்க் ஆயிட்டு இருக்கு, அதை இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில சினாரியோஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கீவேர்ட் எப்படி 5th ஆர் 6th பொசிஷன்ல ரேங்க் ஆச்சு, எதனால ரேங்க் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் அப்டேட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாவது டெக்னிக்கல் சைடு உங்களுடைய பேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க, இல்ல ஒரு குவாலிட்டியான பேக் லிங்க்ஸ் வாங்கிருப்பீங்க, இல்ல ஓவரால் ஏதாவது பண்ணிருப்பீங்க. சோ இதனால தான் உங்களுடைய பேஜ் 5th பொசிஷன்ல ரேங்க் ஆகுது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கண்டென்ட் சேஞ்ச் பண்ணதுனால அது ஹையர் பொசிஷன்ல வந்ததுன்னா அந்த கண்டென்ட்டை மறுபடியும் நீங்க கை வைக்க கூடாது. ரெண்டாவது, நீங்க கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கை வைக்கும் போது ஆல்ரெடி இருக்க கோர் பார்ட்டை நீங்க கை வைக்க கூடாது. அந்த கோர் பார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிரைமரி கீவேர்டை ஜஸ்ட் கூகுள்ல போடுங்க. கூகுள்ல போயிட்டு உங்களுடைய ரேங்க் ஆகிற பேஜோடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. அது நீங்க கொடுத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இல்ல பேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கூகுள் எடுத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இன்கேஸ் ஆட்டோமேட்டடா உங்க கண்டென்ட்ல இருந்து கூகுள் எடுத்திருந்ததுன்னா அதுதான் அந்த பேஜோட கோர் கண்டென்ட் அப்படின்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்டென்ட்டை எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், அந்த பேஜோட யூசர் இன்டென்ட்டை எக்காரணத்தை கொண்டும் நீங்க ரீரைட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க அந்த பேஜ் ஆர் பிளாக ரீரைட் பண்ணும்போது அதிகமான செக்ஷனை சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு நியூ செக்ஷனை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓவரால் அதிகமா கண்டென்ட் சேஞ்ச் பண்ணும்போது அது கண்டிப்பா ரேங்க் ட்ராப் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. லாஸ்ட் முக்கியமான திங், நீங்க கண்டென்ட்ல என்ன சேஞ்ச் பண்றது அப்படின்னு தெரியலனா ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்னு, அந்த பேஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, டெக்னிக்கல் சைட் லைக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாமா, என்ன UX ரீடபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்ல ஒரு இமேஜ் ஆர் இன்ஃபோகிராஃபிக் ரிலேட்டட் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி ஒரு யூசர் என்கேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைனா அந்த பேஜுக்கு குவாலிட்டியான பேக் லிங்க்ஸ் வாங்கலாமா அப்படி பாருங்க. பேக் லிங்க்ஸ் ரொம்ப புவர் குவாலிட்டியில் வாங்கினா அதுவுமே அடி வாங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேஜுக்கு கண்டென்ட் சைட்ல அப்டேட் பண்ணாம எக்ஸ்டர்னலா ஒரு பேஜோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இன்டர்னல் லிங்க் பண்றது, குவாலிட்டியான பேக் லிங்க்ஸ் ஃபோக்கஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல இம்ப்ரூவ் ஆகலாம் மட்டும் கண்டென்ட்ல கை வைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு அதை ஆப்டிமைஸ் பண்ணுங்க.